அதாவது ஒரு போராட்டம் ஊர்வலம்லாம் நடக்குது அப்படின்னா ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக அவங்களோட ஸ்கீமுக்கு எதிராக இல்லை அவங்க போடுற சட்டத்திட்டங்களுக்கு எதிராக மக்கள் போராடுவாங்க. ஆனால் ஒரு அரசாங்கமே ஒரு போராட்டத்திலையும் ஊர்வலத்திலையும் கலந்துக்கிறது அப்படின்னா அது வெஸ்ட் பெங்கால்ல கொல்கத்தாலையா தான் இருக்கும். அதுவும் மம்தா பானர்ஜியோட முதலமைச்சர் தலைமையிலேயே தான் இருக்கும். என்ன கிடையாது கம்பி கட்டுற கதையா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நார்மலா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தோணும். ஏன்னா உங்களோட ஆட்சி தானே இந்த வெஸ்ட் பெங்கால்ல நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் கோர்ட்டு தான் எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னாலும் கோர்ட்டுக்கு அந்த குற்றவாளிகளை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல நீங்க தானே இருக்கு. உங்களோட அரசாங்கம் தானே இருக்கு, உங்களோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் தானே இருக்கு. அப்படி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க போலீஸ் கையில இல்லப்பா எல்லாம் சிபிஐ கையில இருக்கு அப்படின்றாங்க. உங்க போலீஸ் ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தா அது ஏன்டா சிபிஐ கைக்கு போகும்? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒன்லி ரேப்புக்காக நடந்த விஷயம் மாதிரி எனக்கு தெரியும். அந்த ஆஸ்பத்திரியில ஏதோ ஒரு பெரிய ஊழ வேலை ஒன்று நடந்திருக்கு. அதாவது பெரிய பொறுப்புல உள்ளவங்களோட ஊழ வேலை நடந்திருக்கு. அது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு வெளியே போய் வாயை திறந்துட்டா எங்க நம்ம சோலி முடிஞ்சிருமோ அப்படின்றதுக்காண்டி இந்த பொண்ணு அழிச்சிட்டாங்களோன்னு எனக்கு அது அப்படியே ஒரு ரேப் கேஸா டைவர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் 1-2 பேர் கிடையாது, எத்தனை பேர்னே சொல்ல முடியல, அத்தனை பேர் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை கொன்னதும் ரொம்ப கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டவுட் எனக்கு ஏன் வருதுன்னா அந்த பொண்ணு இறந்த அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்க பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சுன்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போய் சொல்லியிருக்காங்க.